டிஎன்ஏவுல இருந்து தான் இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும், வேற எங்கிருந்து சிந்தசிஸ் ஆகுறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ என்னன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். உங்களுக்கே தெரியும் டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏன்றது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதுல பாலிமர் ஆஃப் ரைபோ நியூக்ளியோடைடு ஹெல்த் டுகெதர் பை 3' to 5' பாஸ்போடைஎஸ்டர் பிரைட் அண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அதாவது நமக்கு உருவாகிற அந்த ஆர்என்ஏ ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அது எங்கேருந்து எப்படி கிடைக்கும்னா 3' to 5' நோக்கி தான் இந்த ஆர்என்ஏ நமக்கு சிந்தசிஸ் ஆகி கிடைக்கும். இஸ் த ஒன்லி மாலிகூல் நோன் டு ஃபங்க்ஷன் போத் இன் தி ஸ்டோரேஜ் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் கேட்டலைசிஸ். சரி, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஏன் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ தான் டிஎன்ஏவுல, அதாவது டிஎன்ஏவுல நம்மளோட ஜெனட்டிக் கேரக்டரை ஸ்டோர் பண்றவங்களும் இவங்க தான், இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றவங்களும் இவங்க தான். ஸோ அதனால அந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுறது இந்த டிஎன்ஏவுல இருந்து ஒரு சிந்தசிஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன்னா டைரக்டா டிஎன்ஏவால அது மாதிரி ஸ்டோர் பண்ணவும் முடியாது, டிரான்ஸ்மிஷன் பண்ணவும் முடியாது. இது ஆர்என்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் ஆர்என்ஏவும் இருக்குது. ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இங்க ஆல் ஆர்என்ஏஸ் எக்ஸப்ட் ஆர்என்ஏ genomes of the certain viruses derived from the information which is stored permanently in DNA. அதாவது இந்த தேர்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆர்என்ஏவும் அதுல வந்து ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், ஜெனட்டிக் கேரக்டரை அதான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றதா இருந்தாலும், அடுத்தது டிரான்ஸ்மிஷன் பண்றதா இருந்தாலும் இந்த ஆர்என்ஏ தான். ஆனா ஒரு சிலதுல எக்ஸப்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆர்என்ஏ ஜீனோம் அப்படின்னா அந்த ஒரு சில ப்ரோகேரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா வைரஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏவே ஜீனோமா இருக்கும். அப்ப டிஎன்ஏ அங்க ஆப்சண்ட் தானே, அதனால டிஎன்ஏ அந்த வேலையை செய்யறது இல்லை. அங்க ஆர்என்ஏவே ஸ்டோர் பண்ணிக்குது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குது, சிந்தசிஸ் பண்ணிக்குது, எல்லாமே பண்ணிக்குது. பிகாஸ் அங்க ஆர்என்ஏ தான் ஜீனோமே, அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலே ஆர்என்ஏ தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏவோட டைப்ஸ் நம்ம இங்க பாக்குறது 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு. நம்ம இங்க மேஜர் டைப்ஸை பத்தி தான் பாக்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம சப் டைப்ஸ் பத்தியும் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ அப்படின்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லெஸ் பர்சன்டேஜ்ல அங்க இருக்குது. 5 to 10% தான் இவங்க இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் அண்டு ஜீன் ரிபோசம், அதாவது இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஸ்டோர் பண்றது இந்த எம்ஆர்என்ஏ தான். அதே மாதிரி நமக்கு அந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து உருவாகிற சிந்தசிஸ் ஆகுது இல்லையா ஆர்என்ஏ, அது மெஜாரிட்டி எம்ஆர்என்ஏ டைப் தான் அதுல நமக்கு வரும். அடுத்தது செகண்ட் டைப் இருக்கிறது டிஆர்என்ஏ அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது 10 to 20% இருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா reads codes on the mRNA and transfer appropriate amino acid. ஏஏன்றது அமினோ ஆசிட் டு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏவை கோட் பண்றது அண்ட் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது இவங்க தான், டிஆர்என்ஏ தான். அடுத்தது ஆர்ஆர்என்ஏன்றது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இவங்க தான் அதிகமா இருப்பாங்க, 60 to 80%. எல்லா டைப் ஆஃப் ரைபோசோமை கன்ஸ்டியூட் பண்றவங்க இந்த ஆர்ஆர்என்ஏ தான். அடுத்தது மெனி அடிஷ்னல் ஸ்பெஷலைஸ்டு ஆர்என்ஏஸும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது மெஜாரிட்டி டைப்ஸ் நம்ம எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ தான் நம்ம மெஜாரிட்டியா நம்ம பார்க்குறோம். இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்என்ஏஸும் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கறது எங்க பார்த்தீங்கன்னா கேட்டலைஸ் ஆக்டிவிட்டி ஆர் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனுக்கு அவங்களும் தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏ. இதில் ஸ்பெஷல் டைப்லும் இருக்கும் அண்டு நான் சொன்ன அந்த மெயின் 3 டைப்பும் இருக்கும். இதுல ஆர்ஆர்என்ஏ நீங்க அந்த ஸ்டாண்ட்ல பார்த்தாலே தெரியும். ஆர்ஆர்என்ஏன்றது ரிபோசோமல் ஆர்என்ஏ, அதுவும் அதுல இருந்தா வருது. எம்ஆர் அதுவும் சிந்தசிஸ் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல இருந்தா. அது டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர்டு ஆர்என்ஏ, எம்ஐஆர்என்ஏ அப்படின்றது மைக்ரோ ஆர்என்ஏ, அது ரைபோசைம். இங்க இங்க இதை ஒண்ணு கவனிக்கணும். லாஸ்ட் யூ1 ஆர்என்ஏ இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரைபோ சைம் அப்படின்னு இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி ஒரு தியரி படிச்சிருப்போம். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ் பட் ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா இங்க ரைபோசைம் மட்டும் இது மட்டும் எதுவால் ஆனது இல்லைன்னா புரோட்டீனால ஆனது இல்லை, ரைபோசோமல் என்சைம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா
அடுத்த ஸ்லைட்ல ரெப்ளிகேஷன் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் ரெப்ளிகேஷன் என்டையர் டிஎன்ஏ மாலிகூல் இஸ் நார்மலி காப்பி. அது காப்பி எடுத்துக்குது இல்லையா, என்டையர் டிஎன்ஏவுமே டபுள் ஸ்டாண்டர்டு காப்பி எடுக்குது இல்லையா, அதுக்கு பேரு ரெப்ளிகேஷன். ஆனா அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டு மட்டும் ஈடுபட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்குது இல்லையா, அந்த அந்த செக்மெண்ட்ஸுக்கு பேர் வந்து ஆர்என்ஏ. அதுதான் ஆர்என்ஏ சிந்தசிஸ்ன்னு நம்ம படிக்கிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராசஸுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன். இன்னொன்னு இருக்கு டிரான்ஸ்லேஷன். அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி வந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் நடக்குது. ரெப்ளிகேஷன்ல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏவிலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமா ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுது. இந்த உருவான ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆன ஆர்என்ஏ என்ன பண்ணும்னா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், நிறைய புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ஆர்என்ஏவுக்கு அந்த அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் டிரான்ஸ்லேஷன். 3 ப்ராசஸ் நம்ம இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெப்ளிகேஷன் இருக்குதுங்களா, அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன். இஸ் a particular gene or group of gene are copied at any time some portions of DNA never transcribed. அதாவது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் என்டையர் டிஎன்ஏ ஸ்டாண்டர்டே இங்க எடுத்துக்கிறது இல்ல. டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷனை தான் நம்ம எடுத்துக்குவோம். அந்த சூஸ் பண்ணுது. அதையும் நம்ம பின்னாடி பாக்குறோம் எப்படி சூஸ் பண்ணுது, எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது, எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன். இப்ப ஜீன் அப்படின்னா என்னன்னா, ஜீன் இஸ் ஏ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஒரு சின்ன செக்மெண்ட்டை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம். தட் கோட்ஸ் ஃபார் எ டைப். ரொம்ப ஃபாஸ்டா போறேனா மேம், இல்ல கரெக்டா இருக்கா, தெரியுதுங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க. அப்படி தெரியுதுங்களா? சரி சரிங்க மேம். இல்லைன்னா நீங்க நடுவுல கூட சொல்லுங்க, நான் அதே மாதிரி நான் கிளாஸ் எடுத்து பழகிட்டு. சூப்பரா இருக்கு மேம், எடுங்க. ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். இப்ப ஜீன் அப்படின்னு என்னன்னா, இப்ப டிஎன்ஏவுல ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம ஜீனு அப்படின்னு சொல்றோம். என்டையர் டிஎன்ஏவையும் நம்ம ஜீனுன்னு சொல்றது இல்லை. பிகாஸ் அந்த டிஎன்ஏவுல நிறைய ஜீன்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதுல புரோட்டீன் ஆர் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு மே பிரசன்ட் எனி ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இப்ப இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும்னு இல்லை, டெம்ப்ளேட் ஸ்டாண்டு எது வேணாலும் இருக்கலாம். பட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு ஒரு பர்டிகுலர் ரீஜனை தான் செலக்ட் பண்ணும். அது எப்படி செலக்ட் பண்ணும், எந்த ஸ்டாண்டை செலக்ட் பண்ணுன்றதையும் பின்னாடி நம்ம பார்க்குறோம். அது சொல்லலைனாலும் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை சொல்லிடுறேன். இப்ப நீங்க இந்த டபுள் ஸ்டாண்ட் அன்வைண்ட் பண்ண நம்ம டபுள் ஸ்டாண்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்ப வைண்டட் முறுக்கலா இருக்கிற ஸ்டாண்டு பார்க்கல, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை நம்ம பார்க்குறோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம அன்வைண்ட் பண்ணி வச்சிருக்கிறத காமிச்சிருக்காங்க. இங்க வந்து கிரீன் கலர்ல ஒண்ணு, ப்ளூ கலர் ரெட் கலர்ல 2 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, லைனு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுல அங்கங்க ஒரு செக்மெண்டா ஜீன் இருக்கிறத நம்ம பாக்குறோம். தெரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதுல பாருங்க, கண்டிப்பா புரியும். இப்ப ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல இந்த ப்ராசஸ், இந்த ஸ்லைடை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த டெம்ப்ளேட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெம்ப்ளேட்னா எந்த ஸ்டாண்ட் அது எடுத்துக்குதோ அதை தான் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ப்ராசஸுக்கு எந்த போர்ஷன் அந்த எந்த ஸ்டாண்டு டபுள் ஸ்டாண்டை எடுத்துக்குதுன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பாருங்க, ரெப்ளிகேஷன்ல போத் ஸ்டாண்ட்னா 2 ஸ்டாண்டையுமே எடுத்துக்குது. 3' to 5', 5' to 3'. அப்புறம் 2 ஸ்டாண்டையுமே அது டெம்ப்ளேட்டா எடுத்துக்குது. ஏன்னா 2 ஸ்டாண்டுமே தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி கிடையாது, சிங்கிள் ஸ்டாண்டு. அதாவது டிஎன்ஏவுல இருந்து தான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்பனா ஏதோ ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்துக்குது. அது எடுத்துக்கிற ஸ்டாண்டுக்கு பேரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிங்கிள் ஸ்டாண்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆர்என்ஏன்றது சிங்கிள் ஸ்டாண்டு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஹோல் ஜீனோம், இங்க பிரைமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெப்ளிகேஷன்ல பிரைமர் இருக்கிறாங்க, அதுக்கு பிரைமர் உண்டு. ஆனா டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எந்த பிரைமரும் தேவை கிடையாது. என்சைம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரஸ் ஈஸியாவே நீங்க எடுத்துக்கலாம். டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணணும்னா டிஎன்ஏ தான் தேவை, ஆனா பாலிமரேஸ் என்சைம் தேவை, அது டிஎன்ஏ பாலிமரேஸ். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்னாவே ஆர்என்ஏ உருவாக்கம், அப்பனா ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை. உங்களுக்கே அது ஈஸியா புரியும்.
ரெப்ளிகேஷன்றது டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணோம் மேம், அதனால டிஎன்ஏ பாலிமரேஸ் வேணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏவை நம்ம உருவாக்க போறோம், அதனால ஆர்என்ஏ பாலிமரேஸ் வேணும். அவ்வளவுதான் என்சைம்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கிடைக்கும். ரெப்ளிகேஷன்ல என்ன கிடைக்கும்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கிடைக்கும். என்டையர் டிஎன்ஏவும் காப்பி ரைட்டா என்னன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலா யுராசில் தான் வரும். அடினைன் இருந்தாவே அங்க யுராசில் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்துருக்காங்க தான், ஆனா டிஏ அப்படின்னு சொல்லி. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்களே. எஸ் டீச்சர், எஸ் டீச்சர், கிளாஸ் சூப்பரா இருக்கு டீச்சர். ஓகேங்க. அடுத்தது ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன்ல ப்ரூஃப் ரீடிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல அது கிடையாது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ரெண்டு ஃபீச்சர் இருக்கு, ரெண்டு பண்புகள் இருக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி செலக்டிவ். ஒன் செகண்ட். இட் இஸ் ஹைலி செலக்டிவ்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் அத டிஎன்ஏ என்டையர் டிஎன்ஏவை எடுத்துக்காது. என்னன்னா செலக்ட் பண்ணும், ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். திஸ் செலக்டிவிட்டி இஸ் டியூ டு சிக்னல்ஸ் எம்படட் இன் தி நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதுல ஏதேனும் ஒரு செக்மெண்ட்டை மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சூஸ் பண்ணுதுன்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் மார்க் த பிகினிங் அண்ட் எண்ட் தி டிஎன்ஏ செக்மெண்ட் which is to be transcribed. அது ஒரு மார்க் பண்ணும், இந்த செக்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துல ஜீன் இருக்கும், அந்த செக்மெண்ட் தான் அது எடுத்துக்கும். அதுவும் எல்லா ஜீனும் எக்ஸ்பிரஸ் ஆகுமானா இல்ல, அது எந்த எந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண போதும் அதை மட்டும் தான் எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கணும், அங்கிருந்து சிக்னல் வரும். எப்படி சிக்னல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தி சிக்னல்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் தி என்சைம். என்சைம் சிக்னல் இருக்கும், இந்த இடத்த தான் எடுத்துக்கணும்ன்றத அது சிக்னல் கொடுக்கும். அடுத்தது வேர் டு ஸ்டார்ட், எங்க ஸ்டார்ட் பண்ணும், அண்ட் ஸ்டாப் த டிரான்ஸ்கிரிப்ஷன், எங்க டிரான்ஸ்கிரிப்ட்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இதுவும் அந்த என்சைமே சொல்லும். அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல ப்ரமோட்டார் ரீஜன் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணது பாத்தீங்களா, அந்த பாயிண்ட ப்ரமோட்டார் ரீஜனும் லாஸ்ட் முடிச்சு விடணும் பாத்தீங்களா, அதையே டெர்மினேஷன் பாயிண்ட்னு சொல்லணும். அதை நாம பின்னாடி ஸ்லைட்ல நான் இதை காமிக்கிறேன். ஃபீச்சர் செகண்ட், அதோட ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தி ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது எங்க ஆர்என்ஏ பாலிமெரேசஸ் சொல்றாங்க. அடுத்து சிந்தசைஸ்ட் ஆஸ் தி ப்ரீகர்சர்ஸ் தட் நோன் அஸ் பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு சின்ன செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிந்தசிஸ் ஒரே ஒரு ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆனா போதுமா அப்படின்னா இல்ல. அதுல இருந்து நிறைய செக்மெண்ட்ஸ் அதே ரீஜன்ல அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து மறுபடி ப்ரீகர்சர்ஸ்னா நிறைய நமக்கு அந்த சிந்தசிஸ் ஆகி ஆர்என்ஏ வந்துட்டே இருக்கும். அததான், ஆனா அந்த ரீஜன்ல மட்டும்தான் வந்துட்டே இருக்கும், எக்ஸ்ட்ரா ரீஜனுக்கு தள்ளி போகாது, அன்வைண்டும் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அன்வைண்ட் ஆயிருக்கும். ஏன் அன்வைண்ட் ஆகணும்னா அது ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்டும் இணைஞ்சிருந்தா ஆர்என்ஏ சான்ஸே இல்ல உருவாகாது. அதை பிரிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் ஆர்என்ஏவால உருவாக்க முடியும், ரெண்டு ஸ்டாண்ட் இருந்தா உருவாக்க முடியாது. அதனாலதான் அது அன்வைண்ட் பண்ணுது. அடுத்தது விச் மாடிஃபிகேஷன், அதாவது உருவான ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணும்னா மாடிஃபிகேஷன் ஆகும் அண்ட் ட்ரிம்மிங் கன்வெர்டட் இன்டு ஃபங்க்ஷனல் ஆர்என்ஏ. அடுத்தது அது ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆயிடும். அது சைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது லொகேஷனை சொல்றாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் இதுல ப்ரோகேரியாட்ஸ்ல எங்க நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன், யூகேரியாட்ஸ்ல எங்க நடக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்கே புரியும். ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சைட்டோபிளாசத்தில் தான் நடந்தாகணும். பிகாஸ் அதுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது, நியூக்ளியஸ்ன்னு ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்ப கண்டிப்பா அது சைட்டோபிளாசத்தில் தான் என்டையர் ப்ராசஸ் நடக்கணும். ஆமாங்க, அப்படிதானே. அடுத்தது பாத்தீங்கன்னா யூகேரியாட்ஸ்னா அதுல நியூக்ளியஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவை சூஸ் பண்ணிக்குது. நியூக்ளியஸ்ல எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோலஸ்ல ஆர்ஆர்என்ஏவும் அதே மாதிரி நியூக்ளியோ பிளாசத்துல டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ உருவாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்க. The basic biochemistry of RNA synthesis is similar in the prokaryotes and eukaryotes, but it is regulation is more complex in eukaryotes.
அதாவது பார்க்க பயோகெமிஸ்ட்ரி இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன்ல, ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வருது, ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்குது, அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேரு டெம்ப்ளேட், இது எல்லாமே சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. இந்த ப்ராசஸ்லாம் பார்க்க கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் யூகேரியாட்ஸ்லயும் சேமா தான் இருக்கும், ப்ரோகேரியாட்ஸ்லயும் சேமா தான் இருக்கும். ஆனா அதுல ஈடுபடுற என்சைம்ஸ், சிக்னல்ஸ், ஃபேக்டர்ஸ் மட்டும் யூகேரியாட்ஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாத அது மோர் காம்ப்ளெக்ஸ் இன் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவே இருக்கும். அதுவும் பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது ஆர்என்ஏ சிந்தசிஸ் இன் ப்ரோகேரியாட்ஸ் இஸ் கேட்டலைஸ்டு பை அ லார்ஜ் என்சைம் கால்ட். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடம் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்ஸ்ல பாலி ஒரே ஒரு என்சைம் மட்டும்தான் செயல்படுது. யூகேரியாட்ஸ்ல அப்படி கிடையாது, 3 என்சைம்ஸ் செயல்படுது. அது என்னென்னன்றதையும் பார்க்கலாம். இப்ப சொன்ன கன்ஃபியூஸ் ஆகும், அதனாலதான் சொல்லல. இப்ப என்னன்னா, இதுல ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுறதுக்கு ப்ரோகேரியாட்ஸ்ல ஒரே ஒரு என்சைம், அதோட என்சைம் பேரு அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். கண்டிப்பா கேட்பாங்க, ப்ரோகேரியாட்ஸ்ல எந்த என்சைம் வந்து இந்த இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நிகழ்த்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுதான் ரைட். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸே இயங்குது. அதனால அதுக்கு பேரு டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர் அல்லது ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சிங்கிள் என்சைம், அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா மேல இருக்கிற என்சைம், இந்த ப்ளூ கலர்ல சொல்லியிருந்தா இல்லையா, டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், அதை தான் சொல்றாங்க. A single enzyme RNA polymerase synthesize in all type of cellular RNAs in prokaryotes. ப்ரோகேரியட்ஸ்ல உருவாகிற எல்லா ஆர்என்ஏஸையும் உருவாக்குறவங்க இந்த ஒரே என்சைம் தான், இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான். இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் எல்லா வகையான ஆர்என்ஏஸையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, RNA polymerase use one of the DNA strand as a template on which complementary ribonucleotides are incorporated to the synthesis RNA. அதாவது இந்த RNA polymerase செயல்பட்டு எது மேலனா DNA ஸ்டாண்ட் மேல, எந்த ஸ்டாண்ட் அது எந்த ஸ்டாண்டை சூஸ் பண்ணி எடுத்துக்குதோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு, கீழே பிக்சர்ல காமிக்கிறேன், எந்த ஸ்டாண்டை எடுத்துக்குதோ அந்த ஸ்டாண்டுக்கு பேரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அது எடுத்துக்குது இல்லையா, அந்த ஸ்டாண்டுக்கு பேரு தான் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னு எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the strand of DNA which is transcripted to RNA called template strand அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் இருக்கிறாருமா RNA இங்க பாரு. The strand of RNA which is transcribed to RNA called template strand அப்படின்னு சொல்றோம். அந்த RNA எங்க இருந்து ஸ்டார்ட் உருவாகி வருது இல்லைங்களா, டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல இருந்து, அந்த ஸ்டாண்ட், அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை நான் மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் ஸ்டாண்ட், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டுக்கு பேரு கோடிங் ஸ்டாண்ட். இந்த பிக்சரை பாருங்க, இங்க 5 பிரைம் டு 3 பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் ஸ்டாண்ட் ஆர் பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதோட வேற ஒரு பேர் பாசிட்டிவ் சென்ஸ். அப்படியே இங்க கீழே பாருங்க, 3 பிரைம் டு 5 பிரைம் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்களா, அது வந்து டெம்ப்ளேட் ஆன்டி சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை தான் டெம்ப்ளேட்னு எடுத்துக்கிறோம். அப்ப டெம்ப்ளேட்னு அவங்க எதை கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் யார் உருவாக்கி இருப்பாங்கன்னா, கண்டிப்பா ஆர்என்ஏ அங்கே இருந்து தான் சிந்தசிஸ் ஆயிருக்கும். கோடிங் ஸ்டாண்ட் அது எடுக்காது, டெம்ப்ளேட் ஸ்டாண்டை தான் எடுக்கும். அதுவும் எப்படி எடுக்கும்னா, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா இப்படிதான் செலக்ட் பண்ணும். எப்படி டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணும்னா, 3 பிரைம் டு 5 பிரைம் எங்க 3 பிரைம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டாண்டை தான் அது சூஸ் பண்ணுமே தவிர 5 பிரைம் டு 3 பிரைம் ஸ்டார்ட் பண்ணாது. இப்ப மேல பாருங்க, 5 பிரைம் டு 3 பிரைம்னு முடிஞ்சிருக்கும், அதை வந்து கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 3 பிரைம் டு 5 பிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டை மட்டும்தான் அது டெம்ப்ளேட்டுக்கு, அதை தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்றோம். பிகாஸ் அந்த ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு செக்மெண்ட்ல தான் இந்த ப்ராசஸ் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அதனாலதான் இந்த 2 ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல என்ன ஒரு புதுமையான விஷயம்னா, உருவாகிற ஆர்என்ஏ ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது உருவாக்குறது என்னவோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தான். ஆனா அது உருவெடுத்து வரும்போது கோடிங் ஸ்டாண்டை ஒத்துதான் இருக்கும். நீங்க அதை பாருங்க, மேல பார்த்தாங்களே
5' to 3' வச்சிருக்கும். குவானைன் மேல இந்த சீக்வன்ஸ் பார்த்தாலே தெரியும். இந்த 5' to 3' இருக்குது இல்லையா கோடிங் ஸ்டாண்டு, உருவான RNA டிட்டோவா கோடிங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வரும். அது ஆனா அந்த ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்கும், கீழே இருக்காது. பிகாஸ் அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அதனால பாத்தீங்கன்னா 5' to 3' குவானைன்ஸ் யுராசில் அது அதே மாதிரி அந்த ஸ்டாண்ட ஒத்து தான் இருக்குமே தவிர்த்து கீழே இருக்கிற ஸ்டாண்டு கூட ஒத்து போகாது. 5' to 3' தான் அது முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் தான், இதுவுமே பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5' to 3' ஸ்டாண்டுன்னு ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா அது டெம்ப்ளேட் ஸ்டாண்டு கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3'லேருந்து ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் அது டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டில் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு என்னென்ன பேர் அனதர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாக்குறது இப்போ 5' to 3', 5ல இருந்து 3 வரைக்கும் முடியுது இருக்குங்களா, அது வந்து பிளஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், சென்ஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஏன் நான் டெம்ப்ளேட்னா கீழே இருக்கிறவங்க தான் டெம்ப்ளேட், அங்கதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நான் டெம்ப்ளேட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே இருக்குதுங்க இல்லையா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து mRNA கிடைச்சிருக்கு இல்லைங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மெஜாரிட்டியா முதல்ல உருவாகிற ஸ்டாண்டு எது எந்த டைப்பா இருக்கும்னா mRNA ஸ்டாண்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். rRNA tRNA எல்லாம் மோஸ்ட்லி இல்லை. அதுல மெஜாரிட்டியா நமக்கு கிடைக்கிறது mRNA ஸ்டாண்டு தான் கிடைக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அது டெம்ப்ளேட்ல இருந்து உருவாகி வந்திருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கோடிங் ஸ்டாண்டை ஒத்துதான் இருக்கும். இது உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே மேம். இல்ல புரியலன்னா கூட இப்பயே சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்லுங்க மேம். என்ன எது சார் இப்போ சொல்லணும்? அந்த 5' இது சொன்னீங்களா டிஎன்ஏ. ஆமாங்க சார். இது இப்ப நீங்க இந்த கான்செப்ட் புரியாம அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒண்ணுமே புரியாதுங்க சார் நான் சொல்றது. இப்ப இந்த கான்செப்ட் நான் சொல்ற கான்செப்ட் ரெண்டு, அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல இருந்து தாங்க சார் RNA உருவாகுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு எப்படி தொடங்கும்னா 5' to 3' ஒரு ஸ்டாண்டு ஸ்டார்ட் ஆகி எண்டுல 3' முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3' to 5' முடியும். ஸ்டார்டிங் 3' இருக்கு இல்லைங்க சார், அங்க மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்டாண்டுல தான் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் எந்த ஸ்டாண்ட்ல வேணாலும், அப்படிலாம் நடக்காது. 3' to 5'ல ஸ்டார்ட் ஆகுற ஸ்டாண்டை மட்டும் தான் சூஸ் பண்ணும் டிரான்ஸ்கிரிப்ஷன். புரியுதுங்களா சார்? ஓகே மேம். ஓகே. அப்ப பாத்தீங்க இப்ப அதுல பாத்தீங்கன்னா நீங்க 5' to 3' ஸ்டாண்டுக்கும் நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி 3' to 5' அந்த ஸ்டாண்டுக்கும் நிறைய பேர் இருக்கு. இது ஒரு 4 நேம்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட இருக்கலாம் மேபி, எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா இத வந்து 5' to 3'ல எண்ட முடியுது பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்டுக்கெல்லாம் பிளஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, சென்ஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஏரோ மார்க் கொடுத்து இந்த கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஸ்டாண்டு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. 3' அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இல்லையா, எண்டு வந்து லாஸ்ட் முடியுது 5'ல முடியும். கிரீன் கலர்ல கொடுக்கறது தான் நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அதுலதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், மேல இருக்கிற ஸ்டாண்ட்ல நடக்காது. பிகாஸ் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 5'ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுல நடக்கவே நடக்காது. இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து நமக்கு கிடைச்ச சிந்தசிஸ் ஆகி கிடைக்குது இல்லையா RNA, அது mRNA டைப்ஸா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது எதோட மாடல்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதான் சொன்னேன் இல்லையா, உருவாகிறது டெம்ப்ளேட்ல தான். ஆனா டெம்ப்ளேட் மாடல்ல இருக்காது. 5' to 3'ன்னு முடியும். கோடிங் அதுக்கு ஆப்போசிட்ல மேல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மாடல்ல தான் அது வரும். அவங்க அது உருவான அவங்க அம்மா மாதிரி எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி வராது, மேல இருக்கிறவங்க மாடல்ல தான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி சென்ஸ், இங்க பாருங்க மேல பாருங்களேன், நான் டெம்ப்ளேட்னா அப்ப இங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு தானே வரும், அங்க சென்ஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ஆண்டி சென்ஸ் ஸ்டாண்டு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்றோம், அப்ப இது நான் கோடிங் ஸ்டாண்டு. ஏன் அதை கோடிங் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றோம்னா RNA உருவாகி வர RNA அந்த மாடல் கோடிங்ல தான் இருக்கும், அதனால அதை கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்றோம். இது நான் கோடிங் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த கோடிங்க அது எடுத்துக்கிறது இல்ல. ஆர்என்ஏ உருவாகிறது அதுல இருந்து உருவானாலும் அடுத்தவங்க எடுத்துக்குது அது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அது வந்து பிளஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் ஸ்டாண்டு, அவ்வளவுதான் இந்த ஸ்லைடு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க வாங்க. இப்ப இந்த பிக்சர் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இதுல ரெட் கலர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அது எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த முறுக்கல்ல இருந்து பார்த்தாலும் ஓகே. நீங்க அந்த நீட்டா இருக்கிறதுல அந்த எலாங்கேஷன் பிளேஸ்ல பார்த்தாலும் ஓகே. 5 பிரைம்னு ஸ்டார்ட் ஆகுதா? 5 பிரைம் டு 3 பிரைம்னு முடியுது. அப்ப அது சென்ஸ் ஸ்டாண்டுன்னு பாக்குறோம். ஏன்னா நீங்க மேல போய் பாருங்க. சென்ஸ் ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? சென்ஸ் ஸ்டாண்டுன்னு கோடிங் ஸ்டாண்டு எது கொடுத்தாலும் அவங்க பேர் தான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்ட் ஆர் மைனஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். எது ப்ளூ கலர்ல பாத்தீங்களா 3 பிரைம் டு 5 பிரைம்ல முடியுது பாத்தீங்களா? இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். இது வந்து எலாங்கேஷன் ஆகுது. அதாவது வைண்ட் அப் ஆனது முறுக்கி இருக்கிற அந்த டிஎன்ஏ வைண்ட் அப் ஆகணும். அப்பதான் ஆர்என்ஏ அதுல ஒட்டி அதாவது பாலிமரேஸ் ஒட்டி அந்த இடத்துல இருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகி வரும். அதுல இருந்து உருவான ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ தெரியுதுங்களா? இது எம்ஆர்என்ஏ தான் உருவாகும். உருவானது யாரு மாதிரியே இருப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எந்த இடத்துல இருந்து உருவாகுதோ அவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மாதிரிதான் இருப்பாங்க. 5 பிரைம் டு 3 பிரைம் வச்சு தெரியுதுங்களா? அதுல இருந்து நிறைய செக்மெண்ட்ஸும் இந்த பாருங்க ஃப்ரீ ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ், அதாவது செக்மெண்ட் ஆகி நம்மளுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ஆர்என்ஏ தான் உருவாக்குமா? அப்படி இல்லை. அங்கேருந்து நிறைய செக்மெண்ட்ஸ் உருவாகி வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு ஏரோ மார்க் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஏரோ மார்க்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல இருந்துன்னா இந்த எலாங்கேஷன் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ செக்மெண்டா கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேசஸ். சரி. RNA polymerase synthesized RNA in the direction on 5 prime to 3 prime that DNA template. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசா நம்மளுக்கு கிடைச்சது இல்லைங்களா RNA synthesis ஆகி, அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா 5 prime to 3 primeல இருக்கும். ஆனா அது எங்கேருந்து உருவாகி வந்திருக்கும்னா டெம்ப்ளேட் இஸ் ரீட் இன் தி 3 prime to 5 primeல இருக்கும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. இல்லைன்னா கூட சொல்லுங்க, சொல்றேன். ஏன்னா அது புரியணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு படிச்சு காட்டுறது எனக்கு பிடிக்கல. அதனால அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் கூட சொல்லுங்க. Yes, ma'am. புரியுதுங்க மேம். ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ரெக்வர்ஸ். இந்த ரைபோ நியூக்ளியோடைட்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் தான் ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ரெக்கவர். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, யூடிபி. நான் எப்பயோ சொன்னேன். இந்த இப்ப ஏடிபி அப்படின்றது என்னன்னா இங்க அடினைன் ட்ரைபாஸ்பேட், அடுத்தது ஜிடிபி குவானைன் ட்ரைபாஸ்பேட், சிடிபி சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட் அண்ட் இங்க சேர்ந்து வரும்போது யுராசில்னு சொல்ல மாட்டோம், யூரிடின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே இந்த நியூக்ளியோடைட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா the prokaryotic RNA polymerase is a multimeric enzymes. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் அந்த பிக்சர் வரும்போது காமிக்கும் போது உங்களுக்கு நாவே இது புரியும். இப்ப நீங்க நான் படிக்கும் போது மட்டும் பாருங்க. அது அந்த பிக்சர்ல காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அது கீழே 2 ஸ்லைட் தள்ளி இருக்குது காமிக்க. இதுல பாத்தீங்கன்னா என்சைம் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 சப்யூனிட். அதாவது என்சைம் ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்சைம் ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு சப்யூனிட் 6 இருக்கிறாங்க. 6 சப்யூனிட் இருக்கு. 2 ஐடென்டிக்கல் ஆல்பா சப்யூனிட், சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல் பீட்டா அண்ட் பீட்டா பிரைம் அண்ட் ஒமேகா அண்ட் 6th இஸ் சிக்மா ஃபேக்டர். 6வதா இருக்குது சிக்மா ஃபேக்டர். இங்க நீங்க எண்ணி பாப்பீங்க, 1 2 3 4 தானே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. கோர் என்சைம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை பார்த்திருப்பீங்க. இப்ப 2 ஆல்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க 2 சப் யூனிட் ஐடென்டிக்கலா இருக்காங்க, அதனால 2 ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா 2 பேர் இருக்காங்க, ஆனா அவங்க பாக்குறதுக்கு 2 பேருமே ஐடென்டிக்கலா இருக்காங்க, அதனால 2 ஃபேக்டர் ஆச்சா. அடுத்தது பீட்டா 3, பீட்டா பீட்டா பிரைம் 4, அடுத்தது ஒமேகா இருக்காங்க 5. இப்ப இந்த 5 பேரையும் என்னன்னு சொல்லணும்னா கோர் என்சைம். இவங்க 5 பேரும் ஒன்னா இருக்கிறது கோர் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆறாவதா ஒருத்தவங்க 2 ஆல்பா பீட்டா பீட்டா பிரைம் ஒமேகா அண்ட் சிக்மா இவங்க பிளஸ் சிக்மா சேர்த்து வந்தனா சிக்மாவோட சேர்த்து இங்க 6 ஃபேக்டர் ஆகுதுங்களா. அப்ப இந்த சிக்மா ஃபேக்டர் அவங்க கூட சேரும் போது அதுக்கு பேரு ஹோலோ என்சைம்னு சொல்லணும். கோர் என்சைம் ஹோலோ என்சைம் கண்டிப்பா கேட்பாங்க. கோர் என்சைம்னா அங்க சிக்மா ஃபேக்டர் இருக்க மாட்டாங்க. சிக்மா ஃபேக்டர் இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு ஹோலோ என்சைம், இல்லைன்னா கோர் என்சைம். ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ். இப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதாவது ஒரு என்சைம்ல 6 சப் யூனிட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சப் யூனிட் யாரும் சும்மா இருக்கிறது இல்ல. அந்த சப் யூனிட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். 2 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவா. ஆல்பா ஆல்பான்னு ஏன் 2 வாட்டி கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆல்பா இருக்காங்க. அதனால 2 ஆல்பான்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஆல்பா ஆல்பா அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே தான். இங்க சப் யூனிட் ஆல்பா ஆல்பா 2 பேரோட வேலையுமே determine the DNA to be transcription. அத டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றவங்க இந்த ஆல்பா ஃபேக்டர் தான். அடுத்தது சப் யூனிட் பீட்டா. பீட்டா அப்படின்றது கேட்டலைஸ் பாலிமரைசேஷன். அதாவது கேட்டலைஸ்னா வினையூக்கியா இருக்கிறது. அங்க பாலிமரைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பீட்டா பிரைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைண்ட் அந்த இடத்துல ஒட்டணும். ஒட்டிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் டிஎன்ஏ டெம்ப்ளேட். அதாவது டிஎன்ஏவை டெம்ப்ளேட், அதாவது ஓப்பன் பண்ணி அன்பைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா தனியா ஒரு இழையா, அந்த சூஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இழைய பேரு டெம்ப்ளேட். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோடு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஒமேகாவோட ஃபங்க்ஷனை இது வரைக்குமே கண்டுபிடிக்கல. ஃபங்க்ஷன் இஸ் நாட் நோன். அது ஃபங்க்ஷன் பண்ணுது, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு இது வரைக்கும் தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும் தனியா கொடுத்திருப்பாங்க. பிகாஸ் மேல இருக்கிற 5 பேரும் என்ன என்சைம்னு சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? கோர் என்சைம். எஸ். அவங்க கூட பிளஸ் சிக்மா ஃபேக்டர் சேர்ந்தாங்கன்னா ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். புரியல மேம். சரி, ஓகே. இப்ப இந்த சிக்மா ஃபேக்டரை மட்டும் தனியா அதனால தான் தனியா பண்ணி போட்டிருக்காங்க. இங்க வந்து ரிகக்னைஸ் தி இனிஷியேஷன் சைட் கால்டு ப்ரமோட்டார். சிக்மாவுக்கு மிகப்பெரிய பணி இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ப்ரமோட் பண்ணி வைக்கணும்ல, அந்த ப்ரமோட் பாயிண்ட் இனிஷியேஷன் தொடங்கி வைக்கிறவங்களே இந்த சிக்மா ஃபேக்டர் தான். அவங்கள ப்ரமோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்என்ஏபி. ஆர்என்ஏபின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் பின்னு அங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ப்ரோகேரியட்ஸ்ல எத்தனை என்சைம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது, அதாவது எத்தனை என்சைம் செயல்படுது இதுல யாருக்கா தெரியுதுங்களா? ஒண்ணுதான் மேம். ஆர்என்ஏ பாலிமரேஸ். அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஆர்என்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். வெரி குட். ஆமா, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு இருக்கு, அல்லது ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு சிம்பிளா சொல்லிக்கலாம். இதுல சிங்கிள் ஆர்என்ஏ பாலிமரேஸ். 1 செகண்ட் மேம். ஆயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. 1 செகண்ட் மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஓகே, அது அப்படியே மாறிடுச்சு. சரிங்க மேம், இதை மட்டும் பாருங்க, எதாவது டச் பண்ணிடுறேன். சரி, ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்என்ஏபி. இதுல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் பத்தி நான் சொல்றேன் இல்லையா. இப்போ ஒரே என்சைம் தான் ப்ரோகேரியட்ல வேலை செய்யறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. பர்ஃபார்ம் மல்டிபிள் ஃபங்க்ஷன். இங்க ஒருத்தவங்களே நிறைய வேலையை செய்யறாங்க. ஆமா, ஒன் செகண்ட் வெயிட் மேம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் செய்யறாங்க. என்ன அப்படின்னு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல இங்க நிறைய வேலை இருக்கு. இதுல அவங்களுக்கு 5 ஒர்க் இருக்கு. அதுல மெஜாரிட்டியா நம்ம இந்த 5 ஒர்க் தான் பாக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
search and binds to the promoter site. இந்த பாலிமரஸ் என்சைம் என்ன பண்ணும்னா எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னு சர்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பைண்ட் ஆகும். பைண்ட் டு ப்ரமோட்டார் சைட். ப்ரமோட்டார் சைட்ல தான் அது பைண்ட் ஆகும். ஐ மீன் இனிஷியேஷன் சைட்ல தான் அது பைண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் அன்வைண்ட், கண்டுபிடிச்சிச்சு, இனிஷியேஷன் ஆயிடுச்சு, அங்க பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டிடுச்சு அப்படின்னா அது ப்ரமோட்டார் ரீஜன் கண்டுபிடிச்சிச்சு இல்லையா. அடுத்தது செகண்ட் பாருங்க, அன்வைண்ட் ஏ ஸ்டார்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னா இங்க ஷார்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டிச் பண்ணி தானே இருக்கும் டிஎன்ஏ. ரெண்டு ஸ்டாண்டர்டா இருக்கும்போது பேஸ் பேர்ஸ் அடினைன் தையமின் அது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டிச் பண்ணி இருக்கும் இல்லையா. அந்த ஸ்டிச்சோட இருக்கும்போது ஆர்என்ஏவால உருவாக முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா இந்த பாலிமரேஸ் போயிட்டு அங்க கட் பண்ணி விடும். அது எல்லாத்தையுமே கட் பண்ணி தனி ஸ்டாண்டர்டா எடுக்கும். அந்த அன்வைண்ட் பண்ணும். எல்லா இடத்தையெல்லாம் அன்வைண்ட் பண்ண முடியாது, ஒரு செக்மெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி விடும். ஆஃப் த டபுள் ஹெலிக்கல் டிஎன்ஏ, இங்க டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவுல நடக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செலக்ட் கரெக்ட் ரைபோ நியூக்ளியோடைடு. அதே மாதிரி ஒரு செக்மெண்ட்ல எந்த ரைபோ நியூக்ளியோடைடை அது செலக்ட் பண்ணுதோ கரெக்ட் ரைபோ நியூக்ளியோடைடை அது செலக்ட் பண்ணுது. அண்ட் கேட்டலைஸ், அந்த இடத்துல இருந்து வினையை ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அக்கார்டிங் டு பேஸ் பேர் ரூல் படி. இந்த ரூல் படி எனக்குமே இந்த ரூல் தெரியல, நானும் பார்த்தேன். ஆர்என்ஏ ஹோல் பவர் n + NTP அண்ட் ஆர்என்ஏ n+1. இது எனக்கும் இந்த ஃபார்முலாவுக்கான மீனிங் எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்சா கூட இப்ப சொல்லுங்க, சரிங்களா. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா டிடெக்ட்ஸ் டெர்மினேஷன் சிக்னல்ஸ். இப்ப இனிஷியேஷன் ஆகி போய்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா நிறைய தூரம் அதால போக முடியாது. ஒரு செக்மெண்ட்னா அந்த செக்மெண்ட்ல முடிக்கணும், முடிக்காம போய்கிட்டே இருக்க கூடாது. ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்படி போக கூடாது, டிஎன்ஏவோட நேச்சர் மாறிடும். அதனால அவங்கள முடிச்சு வைக்கணும் இல்லையா. அதுக்கு வரவங்க தான் டெர்மினேஷன் சிக்னல்ஸ். டெர்மினேஷன் சிக்னல்ஸ் மட்டும் எப்படி வரும், அதுவும் என்சைம் கொடுக்கும் அந்த சிக்னலை. அடுத்தது அந்த என்சைம் கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு பேரு ரோ ஃபேக்டர். டெர்மினேஷன் அதாவது ஒரு செயலை தொடங்குறவங்க இருந்தாங்கன்னா முடிச்சு வைக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கணும். தொடங்குறவங்க சிக்மா ஃபேக்டரு, முடிச்சு வைக்கிறவங்க ரோ ஃபேக்டரு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்தது ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா interacts with activator and repressor proteins that regulate the rate of transcription. அதாவது இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுதுன்னா இனிஷியேஷன், அதாவது ப்ரமோட்டார் ரீஜன்ல இருந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்கள வேலை செஞ்சு லாஸ்ட் டெர்மினேஷன் ஃபேக்டர் வரைக்கும் எல்லா வேலையுமே இந்த பாலிமரேஸே பண்ணுது. மல்டிபிள் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதை தான் நம்ம இது வரைக்குமே பார்த்தோம். இதை எல்லாமே ரெகுலேட், ஐ மீன் ஒழுங்கா செய்யணும், அதை எல்லாமே சரிவர செய்யணும் இல்லையா. அந்த ப்ராசஸ் சரிவர செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றவங்க ஆர்என்ஏ பாலிமரேஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். அதாவது ப்ரோகேரியாட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குதுன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, இனிஷியேஷன் பண்ணது, இனிஷியேஷன் அவங்க எல்லாமே இங்க வருவாங்க. இதுல 3 ஸ்டேஜஸ்னா இருக்கு. என்னென்ன அப்படின்னா இனிஷியேஷன் ஃபேஸ், எலாங்கேஷன் ஃபேஸ், டெர்மினேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் இருக்காங்க. இது நல்லா கவனிங்க, இது மட்டும் இது இம்பார்ட்டன்ட். இனிஷியேஷன் ஃபேஸ் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் recognize the promoter and start the transcription. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு அந்த ரீஜனை கண்டுபிடிச்சி அங்க பைண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு இனிஷியேஷன் ஃபேஸ், ப்ரமோட்டார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். யாரு ப்ரமோட் பண்றாங்க, பாலிமரேஸ் ஆக்சுவலா ஒண்ணுதான், ஆனா அவங்க கிட்ட 6 சப் யூனிட் இருந்தாங்க இல்லையா. அதுல ஒருத்தவங்க சிக்மா சப் யூனிட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிக்மா ஃபேக்டர் தான் ப்ரமோட் பண்ணி வைப்பாங்க. அடுத்து எலாங்கேஷன் ஃபேஸ். எலாங்கேஷன் ஃபேஸ்னா என்னன்னா the RNA strand is continuously growing. எலாங்கேஷன் ஃபேஸ்னா அன்பைண்ட் பண்ணுச்சு இல்லையா, அந்த ஒரு பிட்டு growth ஆகும், ஐ மீன் நீட்டமா வரும். நம்ம இருங்க, நான் இந்த ஸ்பேஸ்ல காட்டுறேன். இதோ பாருங்க, நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன சுருளா இருக்குதுங்களா, அது எலாங்கேஷன் ஃபேஸ்ல பாருங்களேன், நீளமா இருக்கா, அதுல இருந்து கீழே mRNA சிந்தசிஸ் ஆகி வருது. தெரியுதுங்களா ஸ்லைடு? No ma'am. Yes ma'am, yes ma'am. தெரியுது மேம், எஸ் மேம். ஓகே மேம்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வைண்ட் ஆயிருக்கு, இங்க அன்வைண்ட் பண்ணத பாருங்க தனித்தனியா பிரிஞ்சு அதுல பாத்தீங்கன்னா நீளமா இருக்குது. இந்த growth ஆயிருக்குது பாத்தீங்களா? இதுதான் எலாங்கேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எலாங்கேஷன் ஃபேஸ்ல தான் RNA சிந்தசிஸ் ஆகும். இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்க எங்க அது அன்வைண்ட் பண்ணுச்சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அங்கிருந்து கிரீன் கலர்ல செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்ம எலாங்கேஷன் ஃபேஸ்ன்னு நாங்க இங்க பாக்குறோம். இதுதான் எலாங்கேஷன் ஃபேஸ்ன்னு நம்ம பார்த்தோம். RNA ஸ்டாண்ட் இஸ் கண்டினியூஸ்லி க்ரோயிங். நம்மளுக்கு RNA ஸ்டாண்டு கண்டினியூஸா கிடைக்கும். ஒன்னே கண்டினியூஸா க்ரோயிங் ஆகி திருப்பி செக்மெண்டா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது எலாங்கேஷன் ஃபேஸ். அடுத்து டெர்மினேஷன் ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNA பாலிமரேஸ் ஸ்டாப் சிந்தசிஸ் அண்ட் nascent RNA is separated from the DNA. இங்க nascent அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா வளரும் அல்லது உருவான புதுசா உருவான அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாலிமரேஸ் ஸ்டாப் சிந்தசிஸ் அண்ட் nascent RNA is separated from the DNA template. சரி, அது உருவாகி அதுலயே ஒட்டிட்டே இருக்குமா அப்படின்னா இல்ல. சிந்தசிஸ் ஆன RNA ஒரு பர்டிகுலர் டெர்மினேஷன் ஸ்பேஸ் வந்ததும் தனிச்சு வெளியில வந்துடணும். அது அதுலயே ஒட்டிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் அது வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் அது மாடிஃபிகேஷன் ஆகும், ஃபங்க்ஷனல் RNA-வா செயல்பட ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தது காம்போனன்ட்ஸ், டெம்ப்ளேட் அண்ட் என்சைம். அதாவது டெம்ப்ளேட் அண்ட் என்சைமோட காம்போனன்ட்ஸ் பத்தி தான், நம்ம கூட்டு பொருட்களை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the template stand is the stand from which RNA actually transcript but also as an antisense stand அப்படின்னு சொல்றோம். இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம்ல ஸ்டார்ட் ஆனா அது டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அங்கதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அந்த ஸ்டாண்டை தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை தான் சொல்றாங்க. இங்க ஒண்ணுமே சொல்லல. டெம்ப்ளேட் ஸ்டாண்டை ஆன்டிசென்ஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து இந்த கோடிங் ஸ்டாண்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் அதுல சொல்லலை. நம்ம அதர் நேம்ஸ் பார்த்தோம்ல அதே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருந்தோம், அதே பிக்சர் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த முறுக்கல் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட ப்ரமோட்டார், அதாவது ஒரு புள்ளி மாதிரி இருக்கு இல்லையா? அந்த வைண்ட் அப் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல அதுல இருந்து அன்வைண்டட் ஆகிற இடம் ப்ரமோட்டார். அது எலாங்கேஷன் ஃபேஸ். திருப்பி வைண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது பாருங்க, அது வந்து டெர்மினேஷன் ஃபேஸ். அதுல இருந்து நமக்கு RNA செக்மெண்ட் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லலை. இங்க ஏன் சிம்மெட்ரிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது கொஞ்சம் நமக்கு குழப்பமா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை கவனிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது நீங்க கவனிக்கலைன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியவே புரியாது. ஏசிமெட்ரிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, sometime both strand of DNA can be used as template for transcription. இங்க ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? போத் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏல 2 ஸ்டாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு. சில சமயம் மட்டும் ரெண்டு ஸ்டாண்டுமே, அதாவது டிஎன்ஏல இருக்கிற 2 ஸ்டாண்டுமே வேலை செய்வாங்க, RNA சிந்தசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ஏசிமெட்ரிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேலை செய்யறாங்கன்னா, இப்ப நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். 3 பிரைம்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அதை தான் அது சூஸ் பண்ணும், அதை தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸுக்கு எடுத்துக்கும். 5 பிரைம்ல ஸ்டார்ட் ஆகுற ஸ்டாண்டை எடுத்துக்காதுன்னு சொன்னேன். அதையே தான் இங்கேயும் சொல்றேன், நல்லாவே கவனிங்க, உங்களுக்கே புரியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். the transcription direction on the different stand is opposite. அதாவது இப்ப அவங்க எடுத்துக்கிற ஸ்டாண்டு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 3 பிரைம் டு 5 பிரைம் தான் சூஸ் பண்றாங்க. எப்படி சூஸ் பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க. 5 பிரைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்படி ஸ்டார்ட் ஆகாது இல்லையா? அது எப்படி சூஸ் பண்ணும்? 3 பிரைம்ல தானே சூஸ் பண்ணும். இதுல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கோடிங்ல இருக்குது. டெம்ப்ளேட் ஸ்டாண்டை எப்படி சூஸ் பண்ணி போகுதுன்னா பாருங்க, லாஸ்ட்ல இருந்து வருது. அது 3 பிரைம் டு 5 பிரைம். தெரியுதுங்களா மேம்? இது உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் மேம் 3 to 5 ஸ்டார்ட் ஆகுது. ரிவர்ஸ்ல போகுது. அவங்க எப்படி ரிவர்ஸ்ல போனாங்கன்னா அவங்க எப்பயுமே 3 பிரைம் தானே சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க பின்னாடி வந்து பாருங்க, 3 பிரைம் டு 5 பிரைம்னு வருதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு வருதுங்களா? அந்த ஸ்டாண்டு தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு மேல கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர். தெரியுதுங்களா?
நீங்க Yes, கவனிச்சீங்கன்னா ma'am. தெரியும். Yes, ma'am. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்டை நம்ம என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அத டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரு? கீழே மேலலாம் கேள்வி கிடையாது. Coding Stand, ma'am. அப்படியே Coding stand. நீங்க கீழே கோடிங் ஸ்டாண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்படியே இந்த Yes, ma'am. பக்கம் வாங்க. செகண்ட் ஸ்டாண்ட பாருங்களேன். செகண்ட் ஸ்டாண்ட்ல 3 பிரைம்னு ஸ்டார்ட் ஆகுதா? அதோட ஏரோ Yes, மார்க்க ma'am. பாருங்க நீங்க. ஏரோ மார்க் பாருங்க, பிளாக் கலர் ஏரோ மார்க் இப்படி போகுது. இப்ப 3 to ஃபர்ஸ்ட்ல இருந்து 5. லாஸ்ட் போகுது. டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்றாங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல மேல ரோஸ் கலர்ல இருக்கிறவங்க என்ன கொடுத்திருக்காங்க? Coding stand, ma'am. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப இது ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிச்சு. இப்பதான் அதனாலதான் இவங்க 2 டைப்லயும் எடுத்துட்டு போறாங்க. இப்ப 2 ஸ்டாண்டையுமே அவங்க சூஸ் பண்ணாங்க. எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, ஒருத்தவங்க ரிவர்ஸ்ல இருந்து இப்படி பின்னாடியே இருந்து முன்னாடி போறாங்க. இன்னும் ஒருத்தவங்க பின்னாடியே இருந்து எங்க 3 பிரைம் இருக்காங்களோ அங்க இருந்து நோக்கி 5 பிரைம் நோக்கி தான் போவாங்க. அவங்களுக்கு மேல இருக்கிற ஸ்டாண்ட கோடிங் ஸ்டாண்டுனும், அப்ப நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கீழே இருந்துச்சுன்னா மேல கோடிங் ஸ்டாண்ட் இருப்பாங்க. அங்க ஒரு ஜீன் இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. ஜீன் இருக்கிற இடத்தான் அந்த செக்மெண்ட்டை மட்டும் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணும். அப்ப இங்க ஒரு ஜீன் இருக்குது இல்லையா? அதுக்கு மேல இருக்கிறது கோடிங் ஸ்டாண்ட். அப்படியே இங்க மேல டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க கோடிங் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த பிளாக் கலர் ஏரோ மார்க்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 பிரைம் டு 5 பிரைம் அந்த பக்கம் நோக்கி போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 3 பிரைம் டு 5 பிரைம் பிளாக் கலர் ஏரோ மார்க் அப்ப இப்படி நோக்கி போகுது. எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சிமெட்ரிக் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுங்களா மேம்? Yes, ma'am. ஓகே மேம். புரியலனா மறுபடியும் கூட சொல்லுங்க. நான் அதை சொல்றேன். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்ப இந்த சப் யூனிட் பத்தி நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தீங்களா? இதுல பாலிமரேஸ் என்சைம், அதாவது ஒரே ஒரு பாலிமரேஸ் என்சைம் தான். அவங்க கிட்ட 6 ஃபேக்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இவங்க இப்படிதான் இருப்பாங்க. எப்படின்னா கோர் என்சைம்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது ஒமேகா. அடுத்தது ப்ளூ கலர் பீட்டா, வயலட் கலர்ல இருக்கிறது பீட்டா, ப்ளூ கலர் பீட்டா பிரைம். அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல 2 பேர் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபங்க்ஷனு ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்கள 2 ஆல்பா ஆர் ஆல்பா ஆல்பா ஐடென்டிக்கல் அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 ஆல்பா ஃபேக்டர் இருக்காங்க, ஒரு ஒமேகா, ஒரு பீட்டா, ஒரு பீட்டா பிரைம் இருக்காங்க. இந்த 5 பேரையும் சேர்த்து அவங்களுக்கு பேரு கோர் என்சைம். அவங்க கூட பிளஸ் சிக்மா சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு ஹோலோ என்சைம். புரியுதுங்களா மேம்? இது ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏவோட பாலிமரேஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்ககிட்ட காமிச்சேன். அந்த சப் யூனிட் எப்படி இருப்பாங்க, ஏன் ஹோலோ என்சைம்னு சொல்லக்கூடாது, கோர் என்சைம்னு சொல்லிட்டு அதை கூட சிக்மா சேர்த்தா ஹோலோ என்சைம்னு சொல்றத காட்டினேன். அது பாத்தீங்கன்னா the enzyme responsible for the RNA synthesis is DNA dependent RNA polymerase. அதாவது இந்த என்சைம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு டிஎன்ஏ கண்டிப்பா தேவை. அதனாலதான் அதுக்கு பேரு டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பாலிமரேஸ் என்சைமால அப்பதான் அந்த ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ண முடியும். அவங்க முழுக்க டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அடுத்தது ப்ரோகேரியாட்டிக் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் மல்டிபிள் சப்யூனிட் புரோட்டீன் ஆஃப். அவங்க மொத்தமா மல்டிபிள் சப்யூனிட் எல்லாரையும் சேர்த்தீங்கன்னா 480 கிலோ டால்டன் இருப்பாங்க. அது யூகரியோட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க யூகரியோட்டிக் பத்தி கொடுத்திருக்காங்க, ப்ரோகேரியட் பத்தி சொல்லல. have 3 kinds of RNA polymerase. அதனாலதான் அது சிக்கலான இருக்கும் அப்படின்னு நான் காம்ப்ளெக்ஸ்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். each which is multiple subunit protein and responsible for the transcription of different RNAs. அதாவது அங்க எல்லா ஆர்என்ஏவும் உருவாக்குனவங்க எத்தனை என்சைம்னு சொல்ல முடியுமா எல்லாரும்? 6. அதாவது எல்லா ஆர்என்ஏக்களையும் உருவாக்குறவங்க ஒரே ஒரு என்சைம் தான் நம்ம அங்க பார்த்தோம். அதுதான் கேட்டிருந்தேன். எந்த என்சைம்? RNA polymerase. RNA polymerase, ma'am.
எஸ் மேம், ஆர்என்ஏ பாலிமரேஸ் இல்லைங்களா? ஆனா யூகேரியாட்டிக்ல அங்கேயும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் மேம் இருக்கு. ஆனா அங்க பாருங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1ன்னு இருக்கு. இங்க கொடுத்துடல, நான் படிச்சேன் அதனால சொல்றேன். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 இருக்கு, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 இருக்கு, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 இருக்கு. 3 பேர் இருக்கிறாங்க, 3 என்சைம் இருக்கிறாங்க. வித் அவங்க தனியா செயல்படுவாங்களா? இல்ல, கோஃபேக்டர் அவங்க கூட திருப்பி அவங்க கூட அப்ஜெக்டிவா இருக்கிறவங்களும் சேர்ந்து செயல்படுவாங்க. சரியா? அதனாலதான் அதை காம்ப்ளிகேட்டட்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த கோஃபேக்டரும் தேவையில்ல, பாலிமரேஸ் 1, 2, 3ன்னு கிடையாது. ஒரே ஒரு பாலிமரேஸ் மட்டும் தான் இருக்காங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இவங்க பார்த்தோன்னா 4 கோர் சப் யூனிட், 4 கோர் சப் யூனிட் இருக்காங்க. சிக்மா ஃபேக்டர் அப்படின்னா டிட்டர்மைண்ட் ப்ரமோட்டார் ஸ்பெசிபிட்டி. அது என்னன்னா, ப்ரமோட்டார் இருக்கிற ரீஜனை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, டிட்டர்மைன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு சிக்மா ஃபேக்டர். அடுத்தது கோர் பிளஸ் சிக்மா. இந்த 4, அதாவது 5 பேர் கோர் இருக்காங்க. அதுல சிக்மா ஃபேக்டர் சேர்ந்தாங்கன்னா ஹோலோ என்சைம் அப்படின்னு சொன்னோம். ஃபைண்ட் ப்ரமோட்டார் சீக்வன்ஸ் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரமோட்டார் சீக்வன்ஸ் இங்க ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட். ஒத்து பார்த்தா தெரியும் நமக்கு. பார்த்தனா அது தேங்காய் நாறு கயிறு மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலா அது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி பைண்ட் ஆயிருக்கு, ஒரு சீக்வன்ஸ்ல மட்டும் அந்த என்சைம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து பஃபர் சைட் அப்படின்னு சொல்லுவோம். பஃபர் சைட்னா அந்த இடத்த, அந்த ரீஜன் நடக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு குமுக்கா அமைக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த தான் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேஸ்ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அது பபுள் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அங்கிருந்து தான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுது. இது பைண்ட் ஆகி 2ஆ பிரிக்கும். அதுல ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டை மட்டும் எடுக்கும். அதுல இருந்து ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும். இந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் ஒன்லி 1 டைப், 6 சப்யூனிட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, 6 சப்யூனிட் இருக்கு. அந்த சப்யூனிட் நேமு, மாலிகுலர் வெயிட், அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஆல்ஃபான்றது இங்க ஒன்னே ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஆல்ஃபா இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரக்சரலியும் சரி, மார்பாலஜிக்கலி அண்ட் எல்லாத்துலயுமே அவங்க வந்து சிமிலரா இருப்பாங்க. அதனால ஒரே ஆல்ஃபாவா கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா அவங்க எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 36,512 வரைக்கும் மாலிகுலார் வெயிட். அது பேஸ்ட் ஆல்டனா அந்த யூனிட் கொடுக்கல, அந்த அவ்வளவு இருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிட்டர்மைன் தி டிஎன்ஏ டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற டிஎன்ஏ ஸ்டாண்டை அவங்க கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை. அடுத்தது பீட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 1,50,618 வரைக்கும் மாலிகுலார் வெயிட் இருக்கும். அது கேட்டலைஸ் பாலிமரைசேஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். வினை, அதாவது அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் கேட்டலைஸ் அப்படின்றது. அடுத்து பீட்டா பிரைம் அவங்க எவ்வளவு இருப்பாங்கன்னா, 1,00,000 இது இருக்கிறாங்க. பைண்ட் அண்ட் ஓப்பன் டிஎன்ஏ டெம்ப்ளேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல பைண்ட் ஆகிறது அண்ட் ஓப்பன் டிஎன்ஏ டெம்ப்ளேட். அதாவது பீட்டா ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. ஸ்டார்ட் பண்ணா பத்தாது, அந்த ஸ்டாண்டை பிரிக்கணும். அந்த வேலையை பீட்டா பிரைம் பண்றாங்க. பைண்ட் ஆகி ஓப்பன் டிஎன்ஏ டெம்ப்ளேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை 2த்தையும் வெட்டி விடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்மா வந்து 70,263 பேஸ்ட் ஆல்டன் இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் தி ப்ரமோட்டார் ஃபார் சிந்தசிஸ் இனிஷியேஷன். இந்த இடத்துல அவங்க தான் போய் அந்த ப்ரமோட்டார் ரீஜனா சிந்தசிஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆஃப் யூகேரியாட்டிக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இப்ப பாக்குறது யூகேரியாட்டிக்ஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூகேரியாட்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 டைப் ஆஃப், நான் ஆல்ரெடி ஐ டோல் யூ, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் இங்கேயும் வேலை செய்யறாங்க. யூகேரியாட்டிக்லயும் அவங்க சைட்டோபிளாசத்துல வேலை செஞ்சாங்க, இவங்க நியூக்ளியஸ்ல வேலை செய்வாங்க, பிளஸ் சைட்டோபிளாசத்துலயும் வேலை செய்வாங்க. ஆனா வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் பாலிமரேஸ் அண்ட் ஜீன்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட், எந்தெந்த மாதிரி ஜீன்ஸை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் பாலிமரேஸ் பாருங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1,
அது என்னன்னா 5.8s 18s and 28s இந்த மாதிரி சப் யூனிட் இருக்கிற 6 RNA ஜீன்ஸ் என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்கிரிப்ட்னாவே சிந்தசிஸ். அது சிந்தசிஸ்னா உருவாக்கி தரும். இந்த மாதிரியான RNAக்களை யார் உருவாக்குறாங்கன்னா RNA பாலிமரேஸ் 1. அடுத்தது RNA பாலிமரேஸ் 2 இருக்கிறாங்க. அவங்க ஆல் புரோட்டீன் கோடிங் ஜீனு பிளஸ் SNO RNA அப்படின்னா ஸ்மால் நியூக்ளியர் RNA ஜீன்ஸ் அண்ட் சம் SN RNA ஜீன்ஸையும் இவங்க தான் ப்ரொடியூஸ், அதாவது ஸ்மால் நியூக்ளியர் ஜீன்ஸையும் RNA ஜீன்ஸையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அடுத்தது RNA பாலிமரேஸ் 3 இருக்காங்க. அவங்க 3வது RNA பாலிமரேஸ் நொதி என்ன பண்ணுனா tRNA ஜீன்ஸ் 5s RNA ஜீன்ஸ் அண்ட் சம் SN ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்மால் நியூக்ளியர் RNA ஜீன்ஸ் அண்ட் ஜீன்ஸ் ஃபார் அதர் ஸ்மால் RNAs இவங்க எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்றவங்க RNA பாலிமரேஸ் 3. இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாலிமரேஸ் வேலை செய்யறாங்க. 3 பாலிமரேஸ் இருக்கிறாங்க. 3 விதமான ப்ராசஸ் பண்றாங்க. ப்ரோகேரியாட்டிக் அப்படி இல்ல, ஒரே பாலிமரேஸ் மல்டி ஃபங்க்ஷனல், எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 பேசஸ் இருக்கு. இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். இங்க ப்ரோகேரியாட்டிக் RNA பாலிமரேஸ் can find DNA template directly in the transcription process. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலமா இந்த ப்ரோகேரியாட்டிக் RNA பாலிமரேஸ் என்ன பண்ணும்னா DNA டெம்ப்ளேட்ல பைண்ட் ஆகும். எப்படின்னா இதுல யூகேரியாட், இப்ப நான் சொன்னது ப்ரோகேரியாட்டிக் டைரக்டாவே அது பைண்ட் ஆகும். ஆனா ஐ மீன் டைரக்டானா இங்க நான் என்ன சொல்றேன்னா அதுக்குன்னு எனர்ஜியை யூஸ் பண்றது இல்ல. எனர்ஜினா ATP. பட் இங்க பாருங்க, யூகேரியாட்டிக் RNA பாலிமரேஸ் requires cofactor to bind DNA template together in the transcription. அதாவது இவங்க இந்த யூகேரியாட்டிக் பாலிமரேஸ் RNA பாலிமரேஸ் பாத்தீங்கன்னா ரெக்கவர்ஸ் கோஃபேக்டர், அதாவது அங்க வந்து எந்த கோஃபேக்டரும் கிடையாது, எனர்ஜியும் யூஸ் பண்ணிக்கல. பட் இங்க பாத்தீங்கன்னா கோஃபேக்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ டெம்ப்ளேட்ல டுகெதர்னா ஜாயிண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூகேரியாட்டிக்ல நான் சொல்றேன், ப்ரோகேரியாட்டிக்ல இல்ல. அவங்க டைரக்டாவே வேலை செய்வாங்க. கோஃபேக்டர் அவங்களுக்கு தேவை கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல 3 ஸ்பேஸ் சொன்னல, நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். இனிஷியேஷன் ஃபேஸ் பார்த்தோம், எலாங்கேஷன் ஃபேஸ் பார்த்தோம், டெர்மினேஷன் ஃபேஸ் பார்த்தோம். இதுல யாராலையாச்சும் இனிஷியேஷன் அண்ட் எலாங்கேஷன் டெர்மினேஷன் ஃபேஸ் யாராவது சொல்ல முடியுமா? இனிஷியேஷன் ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு, எலாங்கேஷன்ல எப்படி நடந்துச்சு, டெர்மினேஷன் எப்படி நடக்குது, இதை சொல்ல முடியுங்களா? இனிஷியேஷன்ல வந்து ப்ரோமோட் இருந்துச்சு மேம். ஓகே, ப்ரோமோட்டார் ரீஜன். குட் சார். நெக்ஸ்ட் growth இருந்துச்சு மேம், கண்டினியூஸ் growth. கண்டினியூஸ் growth. வெரி குட் சார். அடுத்ததுங்க சார், RNA பாலிமரேஸ் ஸ்டாப் ஆகும் மேம். ஓகேங்க சார். ஓகே, இந்த 3 ப்ராசஸ் தான் நடக்கும். அதுதான் இனிஷியேஷன் ஃபேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. அடுத்தது எலாங்கேஷன்ல அந்த அன்வைண்ட் ஆன இது வந்து கண்டினியூஸ்லி growth ஆகுது. டெர்மினேஷன் ஃபேஸ்ல கண்டிப்பா RNA சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகுது. அது சிந்தசிஸ் ஆகிக்கிட்டே இருக்க முடியாது, பிகாஸ் DNA டீநேச்சர் ஆயிடும் பிரிஞ்சுக்கிட்டே போனா. அதனால அது ஒரு சீக்வன்ஸுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும்னா டெர்மினேஷன் பண்ணி வைக்கணும். தொடங்கி வச்சாலும் அதை கண்டிப்பா முடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவை. சிக்மா யாரு ஸ்டார்ட் பண்றாங்க, யாரு முடிப்பாங்க, எந்த ஃபேக்டர்னு ஏதாவது தெரியுங்களா சார் யாராவது? சிக்மா ஃபேக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் மேம். ஓகேங்க மேம். டெர்மினேஷன் ஃபேக்டர் இன்னும் சொல்லலைங்களா? சரி, ஓகே, பின்னாடி சொல்றேன். Rho factor. ஓகே, ரோ ஃபேக்டர். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் பாருங்க. கண்டிப்பா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஃபர்ஸ்ட் வைண்ட்ல இருக்கு. வைண்ட்லனா அது முறுக்குல இருக்குது. அது 5' to 3' எண்ட் ஒன்னு இருக்கு, 3' to 5' எண்ட் இங்க இருக்கு. நமக்கு எந்த எண்டு தேவை? நமக்கு இங்க 3' to எந்த ஸ்டாண்ட் நமக்கு தேவைன்னா 3' to 5'ல முடியணும். ஸ்டார்டிங் 3'ல இருக்கணும். அந்த எண்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அந்த எண்டை சூஸ் பண்ணிட்டு
அங்க ஃபர்ஸ்ட் இந்த என்சைம் நீங்க பெருசா ஆரஞ்சு கலர் ஒரு என்சைம், அது வந்து என்சைம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்சைம். என்சைம் போய் ஒரு ரீஜன்ல பைண்ட் ஆகுது, ஒட்டுனதுக்கு அப்புறம் ரெண்டா பிரிக்குது. அந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்டாண்டை வந்து டபுள் ஸ்டாண்டர்டா பிரிச்சு எடுக்குது. கீழே இருக்கிற ஸ்டாண்டு மேல இருக்கிற ஸ்டாண்டு நீங்க பேசக்கூடாது எப்பவுமே. 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்ன ஸ்டாண்டு அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொன்னோம். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கோடிங் ஸ்டாண்ட். எஸ் மேம், கோடிங் ஸ்டாண்டுன்னு சொன்னோம். நீங்க நினைச்சுப்பீங்க சம்டைம்ஸ் கீழே மட்டும்தானா மேம், கீழே நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க, சாரி தப்பா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க மேம். கீழே இருக்கிற ஸ்டாண்டு அப்ப கீழே ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது எப்பயுமே. 3 பிரைம் ஸ்டாண்டு மேல கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். அப்ப மேல இருந்து கூட அதை சூஸ் பண்ணிருக்கலாம். ஆப்போசிட் தான் எங்க கணக்கு. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோடிங் ஸ்டாண்டு. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இப்ப வந்து இங்க மேல சொல்ல முடியாது. இங்க 3 பிரைமுக்கு அதாவது டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு மேல இருக்கிறவங்க நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுள்னு ஒரு பிராக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒரு மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, பபுள் பேஸ் அப்படின்னா அந்த இடத்துல தான் அது பிரிச்சு வச்சிருக்குது, அன்வைண்ட் ஆக்கி வச்சிருக்குது. அந்த இடத்துல தான் ஆர்என்ஏ சரி, ஆர்என்ஏ சிந்தசிஸ்னா தனியா இழை போல வருமா? அப்படி கிடையாது. டிஎன்ஏ எப்படி வைண்ட் ஆகி இருக்குதோ அதே மாதிரிதான் ஒரு எண்டு தனியா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி போற எண்டு சேர்ந்து சேர்ந்துதான் போவாங்க, அடுத்தது பிரிஞ்சு வருவாங்க. ரிப்பன் மாதிரி தான். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா மேம்? இதுல ஒரு எண்டு ஃபர்ஸ்ட் எண்டு வந்து பிரிஞ்சு வெளியே வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி போற எண்டு ஒட்டி ஒட்டி பேஸ் பேர் மாதிரி ஒட்டி ஒட்டி தான் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி வராங்க அவங்க. ஆனா உருவெடுக்கிறவங்க யார் மாதிரி இருப்பாங்க? ஆர்என்ஏ டெம்பிள் ஸ்டாண்ட் மாதிரி இருப்பாங்களா, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மாதிரி இருப்பாங்களா, கோடிங் ஸ்டாண்ட் இருப்பாங்களா? கோடிங் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஆனா உருவாகுறது எந்த ஸ்டாண்ட்ல இருந்து உருவாகுவாங்க அவங்க? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து உருவாகுவாங்க. எஸ் மேம். ஆனா டெம்ப்ளேட் மாதிரி இருக்க மாட்டாங்க, கோடிங் மாதிரி தான் இருப்பாங்க. எஸ் மேம், கோடிங் மாதிரி இருப்பாங்க. இதுல நீங்க டிரெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்ஷனா, அதாவது 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் நோக்கி போகுது. அதனால தான் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே 3 பிரைம் டு 5 பிரைம் நோக்கி போகும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அப்படின்னு அடுத்தது இங்க அன்வைண்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? சாரி, அன்வைண்டிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும். இப்ப லாஸ்ட் இருக்கிறதுலாம் முறுக்கி தான் இருக்கும். இங்க அன்வைண்டிங்னு கொடுத்துருக்காங்க, ஆனா அதோட ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு முறுக்கலா தான் இருக்கும். இந்த இடம் எல்லாமே முறுக்கலா தான் இருக்கும். அந்த என்சைம் இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் ஸ்பேஸ் மட்டும்தான் பிரிஞ்சு இருக்குமே தவிர்த்து அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே முறுக்கலா தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் முறுக்கலா தான், அதாவது ஹெலிக்கலா தான் இருப்பாங்க, எப்பயுமே பிரிய மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் ஹெலிக்கல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க என்னன்னா அன்வைண்ட்ல சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி பைண்ட் ஆகுதுன்னா இங்க ஒரு சிக்மா ஃபேக்டர் மேல இருக்கு, கீழே 5 பேர் இருப்பாங்க. அந்த சப் யூனிட் இதுல காமிக்கல. இது பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பை போன்ற அமைப்புல இருக்கு இல்லையா, அது எங்க பேஸ் ஆகுது -35ல ஸ்டார்ட், அந்த ரெட் கலர்ல ஸ்டார்ட் பண்ணி -10 வரைக்கும் எலாங்கேஷன் ஃபேஸ் +1ஓட முடிவு பாயிண்ட், அதோட டெர்மினேஷன் பாயிண்ட் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு காம்ப்ளெக்ஸ்னா அந்த டிஎன்ஏ மேல அது வந்து என்ன பண்ணுன்னா பைண்ட் ஆகுது. அடுத்தது ஓப்பன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த க்ளோஸ்டு காம்ப்ளெக்ஸ் டபுள் ஸ்டாண்டர்டா இங்க பிரிச்சு கீழே பாத்தீங்கன்னா தெரியுது, பிரிச்சு தொங்குன மாதிரி, அதாவது தொங்கில அது மட்டும் என்ன பண்ணா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மட்டும் வளருது, க்ரோயிங் ஆகி வருது. அதனாலதான் அது வந்து ஒரு மாதிரி ஹேங்கிங், அது தொங்குற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ், ஓப்பன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லயும் அதேதான். ஓப்பன் காம்ப்ளெக்ஸ் ஆனது ரெண்டுமே அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டு மட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி கோடிங் ஸ்டாண்டுமே நீட்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தது ப்ரொமோட்டார், அடுத்தது கிளியரன்ஸ், சிக்மா ஃபேக்டரு, அதுல இருந்து இந்த கிரீன் கலர் ஒரு செக்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட் அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேரு, அந்த துண்டு தான் எலாங்கேஷன், அந்த துண்டுக்கு பேர் தான் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் உருவாகிற ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ தான். அடுத்தது ரீகனெக்ஷன் ஆஃப் தி ஆர்ஜின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, ரெகக்னைசேஷன் ஆஃப் ஆர்ஜின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ப்ரமோட்டார் இஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் கேன் ஃபைண்ட்
ப்ரமோட்டார் எங்க போய் பைண்ட் ஆகுதோ அது பேர் தான் ப்ரமோட்டார் ரீஜன். ஏ கீ பாயிண்ட் ஆஃப் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோல், அங்கதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோல், கீ பாயிண்ட் ஆஃப் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெகுலேட்டரி சீக்வன்ஸ்ல ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் அது போயிட்டு செட் ஆகுது. இது ஸ்ட்ரக்சரல் ஜீனு, அதாவது ஸ்ட்ரக்சர அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்க ஸ்ட்ரக்சரல் ஜீனு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது 3' to 5'ன்னு கீழே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு தான் டெம்ப்ளேட்டா இருக்கும். அதுக்கு மேல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோடிங் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றோம். ப்ரோகேரியாட்டிக் ப்ரமோட்டார். இப்ப ப்ரோகேரியாட்டிக் ப்ரமோட்டார் எந்த ரீஜனை இப்ப நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணுது, ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணுதுன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அது எப்படி செலக்ட் பண்ணுது? சிக்னல் வருது, என்சைம் வருது. ஆனா அந்த என்சைம் எந்த இடத்தை சூஸ் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடினைன் தயமின், அதாவது தயமின் அடினைன் அந்த மாதிரி பேஸ் பேர்ஸ் எங்க சீக்வன்ஸ் அடினைன் குவானைன் சீக்வன்ஸ் கிட்ட கிட்ட வருதோ அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல எலாங்கேஷன் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க ஸ்டார்டிங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட், இந்த இடம் பாருங்க, டிஏ அப்படின்னா, அதாவது இது என்னன்னா பிரிம்னோ பாக்ஸ் அல்லது டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்சு பாருங்க. அதுல டாட்டா டிஏன்னு இருக்கா, டாட்டா பாக்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதை கண்டுபிடிச்சவங்க பேரு மறந்துட்டேன். ஆனா யூகேரியாட்டிலும் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு. இந்த ரீஜனை தான் அவங்க பர்டிகுலர் செலக்ட் பண்றாங்க. அதனாவது தயமின் அடினைன் இவங்க மட்டுமே இருக்கணும், அந்த மாதிரி சீக்வன்ஸா அவங்க செலக்ட் பண்றதா சொல்றாங்க. அடுத்தது அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது குவானைன் சைட்டோசின் இருக்கிறவங்களும் அதுல இருந்து அது -3,5 ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து 20 30 அடுத்தது 20 10 இருக்கிற ரீஜனுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி இது. இப்ப இங்க -10 50 -40 -30 இருக்குதுங்க இல்லையா. இப்ப அதுல இருந்து 30க்கு கொஞ்சம் பக்கத்துல 35 இருக்கும் இல்லையா. அந்த அதாவது 40க்கும் 30க்கும் நடுவுல தானே 35ல இருந்து எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்னா 10ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10ல வந்து யார் அதிகமா இருப்பாங்க பேஸ் பர்சன் பாத்தீங்கன்னா, தயமின் அடினோசின் அந்த மாதிரி பேஸ் பர்சன் தான் இருப்பாங்க. அவங்களே மாத்தி மாத்தி வருவாங்க. அந்த ரீஜனை தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பேரு பிரிம்னோ பாக்ஸ் ஆர் டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து ஒரு 10 வரைக்கும் இந்த ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதோட அது முடிஞ்சிடும். இது கான்சென்சஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா இப்ப -35 ரீஜன் ஆஃப் தி தயமின் குவானைன் அடினைன் cytosine adenine sequence is the recognition site. அதாவது ரெகனைசேஷன்னா அங்கதான் அது கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்றோம். பைண்டிங் சைட் ஆஃப் தி RNA பாலிமரேஸ், அதாவது அங்கதான் அது பைண்ட் ஆக போகுதுன்னு சொல்றோம். பட் -10 ரீஜன் ஓட ஆரம்பிச்சிட்டு இப்ப இங்க -10 ரீஜன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து டாட்டா பாக்ஸ் ஆர் இன்னொரு பாக்ஸ் சொல்லியிருந்தேன், பிரிம்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி DNA அந்த RNA பாலிமரேஸ் அங்கதான் ஃபார்ம் ஆகுது. அது RNA பாலிமரேஸ் ரெகக்னைஸ் தி தயமின் குவானைன் அடினைன் சைட்டோசின் அடினைன் ரீஜன் அண்ட் ஸ்லைட்ஸ் டு தி, அதான் அந்த டாட்டா பாக்ஸ் அதே தான் கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா the first nucleotide on the RNA transcript is always purine triphosphate. அதாவது ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைடு on the RNA transcript ஆகுது இல்லையா, அந்த நியூக்ளியோடைடு பாத்தீங்கன்னா GTP is more often than ATP. GTP இருக்கணும், அதுக்கு அடுத்தது ATP, அதாவது குவானைன் ட்ரைபாஸ்பேட் அண்ட் மோர் ஆஃபன் தென் அடினைன் ட்ரைபாஸ்பேட் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த PPP வர்றது எனக்கு தெரியல. அந்த ஹைட்ராக்சில் ஸ்ட்ரக்சர் ரிமைன் ஆன் தி RNA, இது யாருக்காவது தெரிஞ்சா செகண்ட் பாயிண்ட் சொல்லுங்க, அது எனக்கு தெரியல. RNA சிந்தசிஸ் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த இடத்தோட கம்ப்ளீட் ஆயிடுது அந்த ஹைட்ராக்சில் தொகுதி வந்த உடனே அப்படின்னு சொல்றாங்க.
the three molecules form a transcription initiation complete அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா the sigma subunit falls from the RNA polymerase 1 the first. அதாவது sigma polymerase எப்படின்னா 3' to 5' end வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இல்லாத என்சைம் எல்லா சப்யூனிட்டையும் சேர்த்து கோர் என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள சேர்த்தா ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எலாங்கேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த எலாங்கேஷன் இதுலதான் கோர் என்சைம் ஸ்லைடு, அதாவது அந்த அன்வைண்ட் ஆன இடத்துல இருந்துதான் நமக்கு வந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். அந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்பேஸை தான் வந்து எலாங்கேஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது வந்து 3 prime segment on the nascent RNA ஹைபிரிட்ஸ் அப்படின்றனா ஆர்என்ஏ எப்பவுமே டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருக்கும், பின்னாடிதான் ஒரு எண்டு மட்டும் தான் கழட்டிட்டு வரும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா டெர்மினேஷன் பாயிண்ட்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெர்மினேஷன் பாயிண்டா அங்க இருக்கிறவங்க ரோ ஃபேக்டர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரோ ஃபேக்டர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஸ்டாப்ஸ் மூவிங் ஆன் தி டிஎன்ஏ டெம்ப்ளேட். டிஎன்ஏ கழண்டுகிட்டே எல்லாம் போக கூடாது. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸோட அது நின்று போயிடணும். அதை முடிச்சுட்டு அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேரு ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் எண்டிங் பாயிண்ட் ஆர் டெர்மினேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரோ ஃபேக்டர் 2 விதமா இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் ஒண்ணு, டிபெண்டன்ட் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல இந்த டெர்மினேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரோ ஃபேக்டர். இப்ப லாஸ்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் முடியுது பாத்தீங்களா, இந்த ரோ புரோட்டீன் ஒரு புரோட்டீன் போகும். அந்த புரோட்டீன் போன உடனே லாஸ்டா அந்த டெர்மினேஷன் பாயிண்ட்ல கம்பல்சரி இது ஸ்டாப் ஆயிடும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்லயே அந்த ரோ ஃபேக்டர் போய் ஒரு எண்டுல பைண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்தோட அது நின்று போயிடணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரியாது, அன்வைண்ட் அப் ஆகாது. அதுதான் சொல்றாங்க. the row factor the hexamer is a ATPase. ஒரு ATPase என்சைம் மூலமா ரோ ஃபேக்டர் போய் அதை நிறுத்தும். அடுத்தது இனிஷியேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இனிஷியேஷன்னா என்னன்னா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறவங்க சிக்மா ஃபேக்டரு அந்த சீக்வன்ஸ்ல முன்னாடி போயிட்டு ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட இனிஷியேஷன் பாயிண்ட் ஆர் சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். த சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ நீடட் ஃபார் ஆர்என்ஏ. அதாவது டிஎன்ஏ கண்டிப்பா ஆர்என்ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆர்என்ஏவும் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. 2 பேருமே ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரமோட்டார் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தட் டைரக்ட் அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் இனிஷியேட் தி டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது ப்ரமோட்டார் ரீஜன் தான் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸை இனிஷியேட் பண்ணி அதுக்கு டைரக்ட் பண்றதும் இவங்களே தான், பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸே தான். அடுத்தது யூஸ்வலி லொக்கேட்டட் ஆன் தி கோடிங் ஸ்டாண்டு. இவங்க எங்க இருப்பாங்க, இந்த ஃபேக்டர் எங்க இருப்பாங்கன்னா கோடிங் ஸ்டாண்டு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மேல இல்ல. அடுத்தது சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ப்ரமோட்டார் ஃபவுண்ட் இன் தி ப்ரோகேரியாட்ஸ். 2 general type of sequence elements are found. இதுல 2 sequence of elements இருக்கு. 1 sequence elements is believed to promote initial binding in the enzyme RNAP னா RNA polymerase, அந்த ஒரு ஃபேக்டர். அடுத்தது அதர் எலமெண்ட் யூஸ்வலி ஹை கண்டென்ட் ஆஃப் தி அடினண்ட் அண்ட் தையமின் இருக்கிறத சூஸ் பண்ணும். ரோ ஃபேக்டர்லயே 2 ஃபேக்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை மட்டும் நான் லாஸ்டா சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த பிக்சர் தான், உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து கோடிங் ஸ்டாண்ட்ல எப்படி அதை சூஸ் பண்றாங்கன்னா அந்த டாட்டா பாக்ஸ் இருக்கிற இடத்த தான் ஸ்டார்டிங் பாயிண்டா சூஸ் பண்றாங்க. அடினைன் குவானைன் சேர்ந்து இருக்கிறவங்கள பார்த்துட்டு அதுல இருந்து அவங்க வரும் -35ல இருந்து -10க்கு போறாங்க. -10க்கு போன உடனே அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அந்த பாக்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அதுதான் டாட்டா பாக்ஸ் ஆர் பிரிம்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல இனிஷியேஷன் அந்த ஆர்என்ஏபினா ஆர்என்ஏ பாலிமரேஸ சிக்மா ஃபேக்டர் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இனிஷியேஷன் பண்ணுது, லாஸ்ட் டெர்மினேஷன் ஃபேக்டர் வருது. டெர்மினேஷன் ஃபேக்டர்ன்றது ரோ ஃபேக்டர், அது பின்னாடி காமிச்சிருப்பாங்க. இருங்க,
டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்கிரிப்டர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ டெம்ப்ளேட் கண்டைன் ஸ்டாப் சிக்னல்ஸ். அதாவது சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிரும். கட் பண்ணிட்டுதுன்னா சிக்னல்ஸ் வரலன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. அந்த சிக்னல்ஸை கட் பண்றவங்க தான் ரோ ஃபேக்டர். ரோனா தோ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சிம்பிள் தான் ரோ. பி மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே அதுதான் ரோ, பிராக்கெட்ல கொடுத்த சிம்பிள். ப்ரோகேரியட்ஸ் ஹவ் டூ கிளாஸஸ் டெர்மினேஷன் சிக்மா இருக்கு. ரோ டிபெண்டன்ட் டெர்மினேஷன் ஒன்னு, ரோ இண்டிபெண்டன்ட் டெர்மினேஷன் ஒன்னு. அதை நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுக்கிறேன். ரோ டிபெண்டன்ட் டெர்மினேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்னல் சீக்வன்ஸ் இன் தி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆஃப் தி டிஎன்ஏ மாலிகுல். இது எப்படின்னா ரோ டிபெண்டன்ட்னா யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏடிபி தேவை, ஆற்றல் வச்சிருக்கணும், அவங்கள வச்சுதான். அதாவது ரோ இஸ் அன் ஏடிபி டிபெண்டன்ட் ஆர்என்ஏ ஸ்டிமுலேட்டட். ஆர்என்ஏ எப்பயுமே ஒரு ஏடிபி அதாவது எனர்ஜியை யூஸ் பண்ணனாங்கன்னா உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு ரோ டிபெண்டன்ட் டெர்மினேஷன். இன்னொருத்தவங்க இருக்காங்க நான் அதாவது ரோ இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா அது ஃப்ரீயா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏடிபி தேவையில்லை, அந்த இடத்துல அவங்களாவே செயல்படுவாங்க. எப்படி அப்ப அவங்க எந்த மாதிரி சீக்வன்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்னா இவங்க அதுக்கு நம்ம டாடா பாக்ஸ் பார்த்தோம்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பாருங்க, இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னா தெரியும், குவானைன் சைட்டோசைன் குவானைன் குவானைன் இந்த பாக்ஸே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிடிடிடி ஏஏஏ இந்த மாதிரியே சூஸ் பண்ணுவாங்க. அதாவது அடுத்தடுத்து அவங்களே வர மாதிரி குவானைனா சைட்டோசின், குவானைன் சைட்டோசின், சைட்டோசின் குவானைன் இந்த மாதிரி அவங்களே ஒத்து வர ஃபேக்டர்ஸே இருப்பாங்க. அடுத்தது இருக்கிறவங்க பேஸ் பேர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே வெறும் டிடிடி ஏஏஏ அப்படின்னா தையமின் அடினைன் தையமின் அடினைன் அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஏடிபி தேவையில்லை இந்த ரோ ஃபேக்டருக்கு. இவங்க அப்படியே செயல்படுவாங்க, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் ரோ ஃபேக்டர். தட்ஸ் ஆல் மேம். நான் யூகேரியாட்டிக் என்னால நடத்த முடியலைங்க மேம், வேற யாராவது கூட எடுத்துக்கோங்க. எனக்கு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவுதான் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுது. இதுவே ஒரு 48 ஸ்லைடு கிட்ட வந்துருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட்ன்றதால இவ்வளவுதான் மேம் தெரியுது. சூப்பர் மேம், கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இவ்வளவுதான் மேம் என்னோட கண்டென்ட். தட்ஸ் ஆல் மேம். மேம் யூகேரியாட்டிக் எடுத்துருங்களா மேம், சூப்பரா எடுக்கிறீங்க. தேங்க்யூ மேம். நிஜமா நான் இந்த அளவுக்கு எடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. சார் வந்து நியூலி வரவங்க யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதால நான் அவசரத்துல கொடுத்துட்டேன். பட் முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்ததுதாங்க மேம் இது. யூகேரியாட்டிக் எடுத்துருங்க மேடம். யூகரேட்டிக் ஐ வில் ட்ரை மேம். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு இது ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதால ஒரு 3 டேஸ்க்கு மீட்டிங் இருக்கு மேம். இப்பவே நான் 7:45க்கு தான் வந்தேன். பட் என்ன நம்பி இதுல வந்து என் பேரெல்லாம் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. 90 டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு தான் மேம் இதுக்குள்ள வந்தேன். சரி நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருந்ததுன்னு தெரியல, எனக்கு புரிஞ்சது. இது எல்லாமே உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் மேம். எஸ் மேம், கிளியரா இருந்துச்சு மேம். தேங்க் யூ so much. ஓகே, தேங்க்யூ மேம். 4 பேருக்கு அது புரிஞ்சாலும் எனக்கு அதுவே போதும் மேம். தேங்க்யூ மேம். மேம் கொஸ்டினா ஒரு 4 கொஸ்டின் கேளுங்க. தேங்க் யூ மேம். டைம் ஆயிடுச்சு மேம். அட்டெண்டன்ஸ் லிங்க் போடுறேன். அட்டெண்டன்ஸ் போடுறேன், கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. யாரும் லெஃப்ட் ஆகாதீங்க.